வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தொடர்பான விவாதங்கள் கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விதங்களில் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ஜேசன் சஞ்சய் அளித்ததாக பரவி வரும் ஒரு இன்டர்வியூக்கு பிறகு ரசிகர்கள் மத்தியில் புதிய எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்கிறது. நடிகர் விஜய் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் விஜய்க்கும் இடையே மீண்டும் ஒரு நல்ல உறவு உருவாக வேண்டும் என்பதுதான். ஆனால் முதலில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும். இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. சமூக வலைத்தளங்களில் ஜேசன் சஞ்சய் குறித்து பேசப்படும் கருத்துக்களின் அடிப்படையிலும் மற்றும் விஜய் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளும் தான் தற்போது அதிகமாக காணப்படுகின்றன. ஜேசன் சஞ்சய் பேசிய சில கருத்துக்களை வைத்து பார்க்கும் பொழுது பலரும் பலவிதமான கருத்துக்களையும் விளக்கங்களையும் அளித்து வருகிறார்கள். ஆனால் சிலர் இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ரசிகர்களுக்கு எப்போதுமே ஒரு அக்கறை இருந்துதான் இருக்கிறது. அதனால்தான் எந்த ஒரு சிறிய தகவலும் இணையத்தில் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி வருகிறது. சமூக வலைத்தளங்களில் பல ரசிகர்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டும், குடும்பம் ஒன்று சேர வேண்டும் போன்ற கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். பல ஆலயங்களுக்கு சென்று வேண்டியும் வருகிறார்கள். அதே நேரத்தில் சிலர் அதிகாரப்பூர்வ தகவல் வரும் வரை எந்த முடிவுக்கும் வரக்கூடாது என்று வலியுறுத்தியும் பேசி வருகிறார்கள். இதுவரை விஜயின் குடும்பம் அல்லது விஜயோ விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் அளித்த பேட்டி குறித்தோ எந்த புதிய அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே தற்போது பேசப்படுபவை பெரும்பாலும் இணையத்தில் பரவும் கருத்துக்களும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளும் தான். என்ன எப்படி இருந்தாலும் ரசிகர்கள் அனைவரும் நினைப்பது நல்ல விஷயங்களே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த விவாதங்களை பகிர்ந்தும் வருகிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் உன்னிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆர்வம் கொள்ளுவார் என்பது ரொம்ப முக்கியமாக பேசப்படும் ஒரு கருத்து. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் அந்த தகவலையும் உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வருகிறோம். இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.